இது மண்டே ஈவினிங். டெய்லி புட்டு கேட்டுகிட்டே இருப்பான், நீங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வருவீங்களா, என்ன கூப்பிட்றதுக்கு அப்படின்னு. எப்போ அவங்க அப்பா தான் கூப்பிட போவாங்க. சரின்னு நான் இன்றைக்கி போய் அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா வர்ற வழியில் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்துட்டு ஒரு 5 o'clock போல் அவன் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பிஸ்ஸா ப்ரெட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 ப்ரெட் எடுத்துக்கிறேன். அது வந்து நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி 2 சைடு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிஸா சாஸ் இருக்குது பார்த்திங்களா, இது நம்ம கடையிலே வாங்க கிடைக்கும். வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த பிஸா சாஸை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி, ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக கேரட், என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் வச்சு, ஒரு சீஸ் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, அதையும் வச்சு மேலே வந்து பீட்சாவுக்கு வைக்கிற ஃப்ளேவர் அதையும் கூட போட்டுக்கிறேன். அது இருந்தால் போட்டால் போதும், இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் நான் வந்து சாண்ட்விச் மேக்கர் இருக்குது, அதிலே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கல்லில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்.